உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு கிறிஸ்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தை விசுவாசியுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வீட்டில், குடும்பத்தில் எவ்விதமான துக்கங்களாய் இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவன் இந்த பூமியில் நம்மை மனுஷனாய் சிருஷ்டித்து இந்த அருமையான பூமியை உண்டாக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் அவரவருக்கு விருப்பம் போல அவரவருக்கு தோன்றுகிற மாதிரி இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பூமியை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. இந்த பூமியில் எது எது எப்படி எப்படி இருக்கணும் என்கிறதை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி செய்திருக்கிறார். கடலுக்கு ஒரு எல்கையை குறித்திருக்கிறார். அதை தாண்டி வரக்கு அதுக்கு அனுமதி இல்லை. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு எல்கையை வைத்திருக்கிறார். அதை தாண்டி அதற்கு வரக்கு அனுமதி இல்லை. அப்படியே மனுஷனும் இந்த பூமியில் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிறதை தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் 4 வீடை கட்டி 4 குடும்பத்திற்கு வாடகைக்கு விட்டாலும் ஒரு கண்டிஷன் இல்லாமல் எந்த மனுஷனும் வாடகைக்கு கொடுக்கறதில்லை. குறைஞ்சது ஒரு 5 கண்டிஷன் ஆகிலும் இருக்கும். அப்போ ஒரு 5 வீட்டுக்கே இவ்வளோன்னா, இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த ஆண்டவர்
எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பூமியை படைத்து மனுஷனை வாழ வைக்கிறார் என்றால் நிச்சயமாய் மனுஷன் கை கொள்ள வேண்டிய அநேக கட்டளைகள் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒன்றை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வேதத்தில் எபேசியர் 4:26 எழுதியிருக்கிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு கோபம் வருகிறது இயல்புதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இன்னைக்கு நிறைய மனுஷன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. தகப்பனுடைய வார்த்தையை கேட்கிற மகனுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. மகன் தகப்பனை கொலை செய்கிறான், தகப்பன் மகனை கொலை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்கிறதை கர்த்தர் வெறுக்கிறார். கோபம் வருகிறது இயல்புதான், எல்லா மனுஷனுக்கும் கோபம் வரும். ஆனால் கோபத்தினால நாம் எப்படி வாழுகிறோம், எப்படி செயல்படுகிறோம், கோபம் வரும்போதெல்லாம் நாம் எப்படி பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அதை தேவன் பார்க்கிறார். வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று. அவர் ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறதை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் கோபத்தினால பேசுகிற தூசண வார்த்தைக்கு அளவில்லை. கோபத்தினால கொலை செய்கிற கொலைகளை நாம் நியூஸ் வழியாக கேட்கிறோம். அநேக கொலை, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம பாவம் செய்யும்போது நம்மேல சாபம் வருகிறது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்போ கோபம் எவ்வளோ நேரம்தான் நம்ம இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு சில மனுஷன் மேலே, சில குடும்பத்தின் மேலே பயங்கரமான கோபம். அந்த கோபம் மாச கணக்கில் இருக்கு, வருஷ கணக்கில் இருக்கு. ஒரு மனுஷனை பகைக்கிறான், ஒரு குடும்பத்தை பகைக்கிறான். அந்த பகை உணர்வு பல வருஷங்களாய் நீடிக்கிறது. ஒரு சாமானிய மனுஷனை சொல்லுகிறான், செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தாலும் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அவன் என் மூஞ்சில் முழிக்கக்கூடாது. இந்த மாதிரியான வைராக்கியம், கோபம் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது. இதை தேவன் விரும்புகிறார், இதை தேவன் வெறுக்கிறார். இங்கே கவனித்தீர்களானால், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக நம்முடைய கோபம், எரிச்சல் எல்லாம் தனிந்திருக்கணுமா? ஆனால் சிலருக்கு அப்படி இல்லை. மாதங்களை தாண்டி கோபம் இருக்கிறது, வருஷங்களை தாண்டி கோபம் இருக்கிறது. சிலர் அதுக்கு மேலே தலைமுறைகளை தாண்டி, அவன் அப்பனுக்கும் என் அப்பனுக்கும் அப்பவுமே ஆகாது, அவங்க தாத்தாக்கும் எங்கள் தாத்தாக்கும் அப்போவே ஆகாது, இப்போ நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தலைமுறைகளை தாண்டியும் கோபங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு என்ன கட்டளை இடுகிறார் என்றால், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்றுதான் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே கவனிக்கணும், நம்ம கோபம் எவ்வளோ நாளாய் ஒரு மனுஷனை குறித்து இருக்கிறது, ஒரு குடும்பத்தை குறித்து இருக்கிறது. சொந்த சகோதரன் மேலே கோபம், சொந்த சகோதரி மேலே கோபம், பல வருஷங்களாக. அந்த கோபத்தினால சில இடங்களில் பார்க்குறோம், சேவனை கூட வைத்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த குடும்பம்தான் காரணம், என் குடும்பத்திற்கு சேவனை செஞ்சது அந்த குடும்பம்தான். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும், எரிச்சலாக இருந்தாலும் அது தனிந்திருக்க வேண்டும் என்று
ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த பூமியில் இப்படிதான் வாழணும் என்கிறது தேவனுடைய சித்தம். டக்கு டக்குன்னு சிலர் கோபப்படுவாங்க. சின்ன விஷயத்துக்கு பயங்கரமான கோபம், பயங்கரமான வெறுப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ நாம கோபத்தை குறித்து பெருசாக நினைக்கிறது இல்லை, ஆனால் கோபங்களை குறித்து தெளிவாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ரோமர் 12:19 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பழி வாங்குது எனக்குரிய காரியம், நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நம்ம கோபத்தினால பலரை பழி வாங்கணும் என்று நிறைய பேருக்குள்ளாக ஒரு துடிப்பு இருக்கிறது, வேகம் இருக்கிறது, ஒரு எரிச்சல் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்பினால் அவனுக்கு நீதி செய்ய, தீர்ப்பு செய்ய எனக்கே அதிகாரம். இந்திய சட்டம் எந்த சாமானிய மனுஷனும் சட்டத்தை கையில் எடுக்க, தண்டிக்க அனுமதிக்கிறதில்லை. அதே போலதான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனும் எந்த மனுஷனுக்கு விரோதமாய் நீங்க கை நீட்ட ஆண்டவரும் அனுமதிக்கிறதில்லை. ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, பழி வாங்குது எனக்குரிய காரியம், நானே பதில் செய்வேன், நான் பார்த்துக்குவேன் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே கவனிங்க, யார் மேலாகிலும் இருக்கிற கோபத்தினால சில முறை அடிதடி நடந்திருக்கும், வெட்டுக்குத்து நடந்திருக்கும், கொலையில கூட போய் முடிஞ்சிருக்கும். இன்னும் சிலர் எரிச்சலோடு நிற்கலாம். இந்த மாதிரியான பாவம் எல்லாம் செய்தபடியினால, அந்த பாவத்தினால ஒரு மனுஷனுக்குள்ளாய் சாபம் வருகிறது. ஒரு மனுஷனுடைய இரத்தத்தையும் ஒரு மனுஷனும் சிந்தக்கூடாது. ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், கத்தி எடுக்கிறவன் கத்தியானால தான் சாவுவான் அப்படின்னு. அது ஒரு சாபம். இன்றைக்கு நாம கத்தி எடுத்து ஆக்ரோஷமாய் நமக்கு பிரியமில்லாத மனுஷனுக்கு விரோதமாக அவனை குத்தி காயப்படுத்தி கொலை செய்வோமே, ஆனால் அந்த சாபம் நம்ம மேல வருது, நம்ம குடும்பத்தின் மேல வருகிறது. ஒரு மனுஷன் மேல சாபம் இருக்குமே, ஆனால் அந்த குடும்பம் விருத்தி அடையாது. சில நேரத்தில் சாபம் வியாதியை கொண்டு வரும், சில நேரத்தில் சாபம் நஷ்டத்தை கொண்டு வரும், சில நேரத்தில் சாபம் பிரிவினையை கொண்டு வரும், சமாதான கேடுகளை உண்டாக்கும். இதனால நாம நிம்மதியா வாழவே முடியாது இந்த பூமியில. ஆகையினால கவனிக்க வேண்டும். நான் ஆண்டவருடைய வார்த்தை அறியாமல் என் இஷ்டத்திற்கு நான் அந்த பூமியில வாழ்ந்துட்டேன். இனி என்ன செய்ய? எப்படி இந்த சாபங்கள் மாறும்? 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது. மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகவே இந்த பூமியில வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு ஒரு 3 முகாந்தரம் உண்டு, 3 திட்டம் உண்டு. ஒன்று, தேவனுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு பிரசங்கிக்கும்படி வந்தார். அந்த வார்த்தையை பிரசங்கிக்கவும் அந்த வார்த்தையின்படி தாம் வாழவும் வந்தார். 2, வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும்படி வந்தார். 3, இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுக்காக தன்னையே பலியாக்கும்படி வந்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு மனுஷன் மேல, ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருக்கிற சாபத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து செய்த பலியின் மூலமாய் வர வேண்டிய பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்குமே, ஆனால் இயேசு மெய்யான தேவனுடைய குமாரன், அவர் மெய்யான தேவன் என்று விசுவாசித்து வீடுகளிலே முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க. ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க இரக்கம் பெறணும்னா இன்னைக்கு பாவத்தை விட்டு விலகுங்க, மனம் திரும்புங்க. உங்க பாவத்தை இயேசு மன்னிப்பார்.
நீங்க வாழ்ந்திருப்பீர்கள், நீங்க சுகமாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.